நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலருக்கு சொந்தத்தில் திருமணம் அமையுமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஏழுக்குடையோர் 4ஆம் இடத்திலேயோ அல்லது 9ஆம் இடத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க. ஏழுக்குடையோர் 4ஆம் இடத்துல இருந்தால் அம்மா வழி உறவுகளில் திருமணம் நடக்கும். அம்மா வழி சொந்தத்தில் மாமன் வீட்டில் திருமணம் நடக்கும். அதே மாதிரி ஏழுக்குடையோர் 9ல் இருந்தால் அப்பா வழி சொந்தத்தில் அப்பாவுக்கு தெரிஞ்ச இடத்துல அப்பாவோட நண்பர்கள் வகையில் திருமணம் நடக்கும். இது 4ஆம் இடம் என்பது அம்மாவுக்கு தெரிஞ்ச வகையில் திருமணம் நடக்கும். 7ஆம் இடம் என்பது அப்பாவுக்கு தெரிஞ்ச வகையில் திருமணம் நடக்கும். இன்னொரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க. சந்திரனோடு ராகு கேதோ, சூரியனோடு ராகு கேதோ இருக்கும் பொழுது பெரும்பகுதி அம்மா அப்பா குழந்தைகளுடைய எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்காதீங்க. நீங்க முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் குழந்தைக்கு நெகட்டிவாக, அதாவது பாசிட்டிவா இல்லாம நெகட்டிவா அமைஞ்சிருது. அப்போ 7ஆம் இடத்ததிபதி 4, 9ல் இருந்தால் சொந்தத்தில் திருமணம். 7ஆம், அதாவது அதே மாதிரி சூரிய சந்திரனோட ராகு இருக்கும்போது தாய் தந்தை கவனமாக இருக்க வேண்டும். குழந்தை விஷயத்தில் முடிவெடுக்க கூடாது.